எல்லாரும் யோசிக்கிறப்போ அவர் கீழே உட்கார்ந்து இருக்கிறப்போ மாடியில இருந்து பிரபாகரனே அப்படின்னு ஒரு பையன் கூப்பிட்டாரு. அதுதான் உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி. உங்களை அங்கீகரிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்டுடியோ ஒன். போன மாசம் தான் எனக்கு 10 இயர்ஸ் இந்த மீடியாவுக்கு வந்து கலக்கப்போதிய சீசன் 5 வந்து என்னோட முதல் மேடை. அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதல் மேடைனா என்ன பிரபாகரன்னா யாருன்னு தெரியும் அப்படின்னா அந்த கலக்கப்போதிய சீசன் 5ல அடி செருப்பால வணக்கம் கண்ணு அப்படின்னு ஒரு சந்தனத்தெல்லாம் அப்பிக்கிட்டு நாட்டாம கெட்ட போட்டது. அடி செருப்பால அது என் வாய்ஸ் மாடுலேஷன் தான். அது நம்பரோட சேர்த்து துடைக்காத மங்குனி மண்டையா. ஒரு மாசம் தான் போயிருக்கு. இந்த மாப்பிள்ளைக்கும் 10 வருஷம் தான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கெல்லாம் இது 10 இயர்ஸ் ஆஃப் ஒரு டேலண்ட் விருது. இது முதல்ல எனக்கு கிடைக்கிற அங்கீகாரம். நான் நிறைய மேடையில ஏங்கி இருக்கிறேன், நமக்கு இது கிடைக்காதா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு அவார்டு வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல எனக்கு கொடுத்த ரிசு பேபிக்கு தேங்க்யூ பேபி. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்கீங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே லவ் யூ. நீங்க எல்லாருமே நாங்க எப்பவுமே கீழே விழுகும் போது எங்களுக்கு ஒரு கை கொடுத்து ஒரு குடும்பமா எங்க கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அது எப்படி சொல்றேன், வாழ்த்துகள். பிரபாகரன் என்கிற பெயருக்கு எப்போதும் எல்லா தமிழர்களும் அன்பை வழங்குவதற்கு ஒருபோது யோசிப்பதில்லை.